இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதனால் இந்த வேத வசனத்தை கேட்குறவங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் ஏசாயா 58:1. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தவே. அருமையானவர்களே, சத்தமிட்டு இந்த கூப்பிட சொல்லி இந்த வசனத்தை பார்க்குறோம். நம்ம சில வசனங்களை இருக்குது, சில பரிசுத்தவங்களோட அனுபவங்கள் பரிசுத்தவாட்டிகளுடைய சாட்சிகள் சரித்திரங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அவர்கள் மௌனமாக இருந்து கண்ணீர் வச்சாங்க, அந்தரங்கத்தில் இருந்து கண்ணீர் வச்சாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஜோம் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். ஆண்டவரே சொல்லியிருக்காரு. அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, நீ சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதேன்னு சொல்லப்பட்டிருக்குது. சத்தமிட்டு யார் கூப்பிடுவார்கள்? நெருக்கமுள்ளவர்கள், முகாமலத்தில் இருக்கிறவர்கள், பயங்கர கஷ்டத்தில் இருக்கிறவர்கள், அவர்களால் அடக்கி கொள்ள முடியாதபடி சத்தமிட்டு கூப்பிடுவார்கள். அப்ப இவ்வளவு வேதனைக்கு மத்தியில் இருக்கிறவர்கள் தான் சத்தமிட்டு கூப்பிட முடியும். அருமையானவர்கள, நீங்க கூட பல நாட்களாக நீங்க சில வேலை சமைச்சு பார்த்துருக்கலாம், அன்னைக்கு கண்ணீர் வச்சு பார்த்துருக்கலாம். ஆனா சத்தமிட்டு கூப்பிடுற அனுபவம் உங்களோட வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வாரு. சத்தமிட்டு கூப்பிட்டு அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல். எக்காலம் எவ்வளவு சத்தமா இருக்கு பாருங்க. எக்காலம் ஊத்துறது நம்ம இதுக்கு முன்னால சில ஊழியக்காரங்க வெளிநாடுகளுக்கு நமக்கு எக்காலத்தை கொண்டு ஊதியெல்லாம் காட்டினாங்க. நான் சொல்ல போனா நம்ம தமிழகத்திலே கூட இருக்கிறாங்க, ஊதி காட்டினாங்க, நம்ம ஜெபம் நடத்தினாங்க. அதே போல எக்காலம் எவ்வளவு சவுண்டா இருக்கும், அதே போல சத்தத்தை உயர்த்த வேண்டும். அந்த அளவுல நெருக்கம், அந்த அளவுல வேதனை, அப்படிப்பட்டவங்க தான் சத்தமிட்டு கூப்பிட முடியும். பாருங்க, நம்ம மார்க்கு 10ஆம் அதிகாரத்துல 46 சில வசனத்தை பார்த்தோம்னா அங்கே பர்த்திமை குருடனை பத்தி நம்ம பார்க்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்க அவனுடைய வேதனை, அவனுடைய கஷ்டம், கண் பார்வை இல்லை. ஆனா இயேசு அற்புதம் செய்யறாருன்னு சொல்லி கேள்விப்பட்டதுனால இயேசு நமக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா, இவருடைய ஜெபத்தை கேட்க மாட்டாரான்னு சொல்லி அங்கே அந்த குருடன் தாவீது குமாரனே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு இறங்கும்னு சொல்லி அவன் கூப்பிடுறான். அவன் சத்தப்பட்டு கூப்பிட பார்த்து அருகில போறவங்கலாம் நீ அமைதியாரு, சத்தப்படாத அப்படின்னு சொல்லி அதட்டுறாங்க. ஆனா அவன் அதை பத்தி பொருட்படுத்தல. ஏன்? இயேசு அற்புதம் செய்யறவரை இப்ப விட்டுட்டு அடுத்து நம்ம எழுந்துருவோம், இயேசு போனாலும் போயிருவான்னு சொல்லி இவன் அவனுடைய வேதனை, இயேசுவே தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி சத்தம் விட்டு கூப்பிட்டான். அவன் போட்டு அந்த சத்தமானது அந்த வேதனையில அவன் கூப்பிட்டதுனால இயேசு அவனுக்கு போக முடியல. அந்த இடத்த விட்டு கடந்து போக முடியாது. அப்படியே இங்கே நின்று அவன் இங்கே என்னட்ட கூட்டிடுவாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அங்கே ஆண்டவர் அற்புதம் செய்யறாரு. அருமையான கேட்கிற அருமையான சகோதரில நீங்க கூட சத்தமிட்டு கூப்பிடக்கூடிய அனுபவம் உங்க வாழ்க்கையில இருக்குமானா அந்த பத்தினை குருடனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தது போல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். அருமையானவர்கள, என்னுடைய அனுபவம் சில வேளையில சொல்லக்கூடாது, சில வேளையில பார்த்தாங்க எங்களுடைய நெருக்கத்துல எங்களுடைய கஷ்டத்துல சில வேளையில எங்களை அறியாத வார்த்தை வாயில வராது, வார்த்தையை சொல்லக்கூடிய சொல்லவே முடியாது. சில வேளையில ஆண்டவர் நோக்கி கதறுவோம், ஆண்டவர் நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுவோம். எங்களோட அனுபவம் அவ்வளவு தூரம் நெருக்கத்தின் மத்தியில் அந்த உலகத்தில் அங்கே கடந்து வர பாதையில பார்த்தா எங்களால சத்தமிட்டு கூப்பிடாம இருக்க முடியாது. அதே போல ஆண்டவர் யாரெல்லாம் அவரை சத்தமிட்டு கூப்பிடுறாங்களா, யாரெல்லாம் நெருக்கடி எடுத்து அவர் நோக்கி கூப்பிடுறாங்களா, ஆண்டவர் எல்லாருக்குமே அற்புதம் செய்வார். இந்த பத்திமைக்கா உடலுக்கு ஆண்டவர் கண் பார்வையை கொடுத்தது போல ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை அற்புதங்கள் செய்வார். நீங்க சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஒரு ஸ்தோத்திரம், நன்றி தகப்பனே. அப்பா, அந்த வார்த்தை கேட்ட ஆண்டவரே அருமையான சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஏசப்பா, ஒரு ஸ்தோத்திரம். யாரும் ஆண்டவரே இந்த நாட்கள் ஆண்டவரே அப்பா சத்தமிட்டு கூப்பிடுறாங்களோ, எக்காலத்தை போல ஆண்டவரே சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே அப்பா நெருக்கத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்களே அப்பா. புத்தனாய் தாவீது சொல்றான், ஆண்டவரே நெருக்கத்துல சத்தமிட்டு கூப்பிட்டேன்னு சொல்றாருப்பா. ஆண்டவரே அவர் விசாலமான இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினீங்களப்பா. ஆண்டவரே தோத்துறப்பா. ஆண்டவரே தாவீது ராஜா கூட நெருக்கத்தில் ஆண்டவரை அவர் கூப்பிடுறாங்க. ஆண்டவரை யாரெல்லாம் சத்தமிட்டு கூப்பிட்டாங்களோ உங்க பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யல. ஆண்டவரே இந்த நாளில் கூட சத்தமிட்டு கூப்பிட்ட அருமையான சகோதர சகோதரியை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கப்பா. ஏசப்பா, நீ ஆண்டவரை ஜெபத்துக்கு பதில் கொடுங்க. ஆண்டவரே சத்தமிட்டு கூப்பிட்டபடியே கிருபைகளை கொடுங்க. ஆண்டவரை தோத்துறலாம். ஆண்டவரே நீர் உதவி செய்யும். இதனால அப்பா ஸ்தோத்திர திருமண நாளை சந்திக்கிற ஆண்டவரை குடும்பத்தினார்களை தேவன் ஆசீர்வதிங்க. ஏசப்பா
அப்பா ஸ்தோத்திரையா, அப்பா ஸ்தோத்திரம். நானே பிறந்தவர் ஆண்டவரே, அப்பா பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரும் பிறந்த நாளை சந்திக்கிற ஒவ்வொருத்தரையும் தந்திரியா பேர் ஆசிரியப்பா. நெருக்கத்தில் இருக்கிறவர்கள், கஷ்டத்தில் இருக்கிறவர்கள், வியாதியில் இருக்கிறவர்கள், படிக்கல இருக்கிறவர்கள் ஒவ்வொருத்தருக்காக செலுத்துகிறையா. எல்லாரும் உதவி செய்ய தகப்பனே ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே.